நமச்சிவாய. நம்முடைய நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், இவர் எப்படி திருவாச மாமணி கொடுக்குறது, சின்ன பிள்ளைகிறாரு, உண்மையாகவே 1000 தந்திருப்பாரா? எனக்கு தந்த உண்மையாகவே. ஏன்னா இன்னைக்கு நாம் விருது கொடுக்குறோம் அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு கலை பண்பாட்டுத்துறை நம்மளை விளக்கெண்ண ஊற்றி தேடலாம். நீ மாட்டு எதாவது பண்ணிட்டு நீ மாட்டு வாயத்துக்கு விருது கொடுக்குறாத, அது நீ எந்த காரணத்தை வச்சு கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கொயரியெல்லாம் நம்மகிட்ட வந்துருக்கு. இவங்களுக்கு என்ன விருது கொடுக்குற, என்ன குவாலிஃபிகேஷனாக கொடுக்குற, ஏன் கொடுத்த கேட்குறாங்க. அப்போது இந்த விருதானது அரசாங்கத்தினாலே பரிசீலிக்கப்படுகிறது. அவங்க கலைமாமணி கொடுக்கும் பொழுது அம்மையப்பர் அறக்கட்டளையில் வாங்கியிருக்கிறாங்களா, அவங்களுக்கு உண்மையாகவே திறமை இருக்கும் அப்படின்னு நம்புது. அந்த மாதிரி இவருக்கு நான் கொடுக்கும்போது என்ன நினைச்சேன், சின்ன பிள்ளையாகிறாரு எப்படி, ஏன்னா இதுவரை நாம் திருவாசக மாமணி ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்குறோம். அப்புறம் 2வது இந்த வருஷம் அந்த இடம் காலியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பார்த்தா விசாரிக்கும் போது அங்கங்கே 2-3 பேரை விசாரிக்கும் போது அந்த பிள்ளை இதான் மூச்சாகவே இருக்குது அப்படின்றான். அதனால் சரி வயசை பார்க்கக்கூடாது, செய்யதான் பார்க்கணும். ஏன்னா அருள் என்பது வயசை பொறுத்து கிடையாது, சிவபெருமானுடைய திருவருள். அதனால் அவருக்கு ஒரு வார்த்தை 2 நிமிஷம் மட்டும் பேசுங்க, ஏன்னா அவங்களும் வேற நிறைய கிடையாது. சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு இளையநாயகி பெரிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பழமலைநாதரின் திருக்கருணையாலும் அருள்மிகு அம்மையப்பர் கைலாய பெருமானின் திருக்கருணையாலும் நால்வர் பெருமக்களின் குருவர்களாலும் அடியார் பெருமக்களின் பேரன்பினாலும் வேறோர் பரிசு இங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்து உரைக்கில். இந்த வாழ்நாளுக்கு நமக்கு முக்கியமான பரிசு எதுன்னா, இறைவனின் புகழை வாயார தினந்தோறும் பாடிக்கிட்டே இருக்கிறது தான் மெய்மையான பரிசு. இந்த மன்னோர்கள் இந்த ஆன்மாவிற்கு இறைவன் கொடுக்கிறது. இந்த மெய்யான பரிசை நாம் இந்த ஆன்மா பெறுவதற்கு இந்த அம்மையப்பர் அறக்கட்டளை அற்புதமான முறையில நமக்கு ஒரு ஊக்குவிக்கிற விதமாக அற்புதமான முறையில நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு கீழே ஒரு ஆன்மாவை திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கீழே தான் வாழ்ந்தோம். ஒன்றும் போதான் நாயனை உய்ய கொண்டது நின் கருணை. இறைவனின் பெருங்கருணை இன்னைக்கு இந்த இடத்துல அடியார் பெருமக்களோட அன்பு நிக்க வைத்திருக்கு. சுவாமி நரிகளை ஏன் பரிகளாக மாற்றினாரு அப்படின்னு பார்க்கும்போது, நரிகள் இருக்கிறதுலே தந்திரமானது. எந்த இடத்துல கொண்டு எங்க வச்சாலும் அது அதோடைய வேலையை காட்டிடும். அந்த நரிகளை அதற்காக தான் எத்தனையோ விலங்குகள் இந்த மண்ணில் இருந்தாலும் அந்த நரிகளை சாமி அடக்கி அவரை அந்த அப்பேற்பட்ட நரிகளையும் அடக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆன்மாவுக்கு அற்புதமான முறையில காட்டி வைத்தார் அருள் குருநாதர் மாணிக்க வாசக பெருமான். ஏன்னா எத்தனையோ வழிகள்ல இறைவனை அடைந்தாலும் இந்த திருவாசகம் பிறந்த இந்த வாழ்விலே பேரானந்தத்தை தரக்கூடியது. மெய்யை அற்புதமான முறைகளை எடுத்து உரைக்கக்கூடியது ஞான மார்க்கம். நாம ஒவ்வொரு நாளும் இந்த திருவாசகத்தை ஞான வேள்வி ஞான வேள்வின்னு சொல்லுவோம். நாம திருவாசகம் படிக்கும் போது நிறைய பேர் பார்க்குறோம். எல்லாம் அவங்கவுங்க கதையை 2 பேர் படிக்கிறாங்க, மீதி பேர்லாம் அவங்கவுங்க கதையை பேசுறாங்க. ஆனா இந்த ஞான வேள்வி அது நாம் தவம் செய்யும் போது அந்த தவத்தின் இடையே கலைக்க கூடாது. அப்படி இறைவனை உருகி உருகி ஓதும் போதுதான் இறைவன் நமக்கு அந்த பரிசு தினந்தோறும் அவனுடைய புகழை பாடுவதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தாரு. அதற்கெல்லாம் உறுதுணையாக நமக்கு ஒரு உந்துகோலாக அம்மையப்பர் அறக்கட்டளை சிவஞானம் ஐயா அவர்கள், கைலாய இறைவன் அற்புதமான முறையில நிறைய பேசலாம் திருவாசகத்தை பற்றி. 2 நிமிஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால அப்படியே நிறைய எல்லோரும் திருவடிகளையும் வணங்கி, ஏன்னா திருவாசகத்தை பத்தி பேசினா அவ்வளோ அற்புதம், அவ்வளோ ஆனந்தம் கொட்டி கிடக்கு. அதனால இறைவனின் திருவருள் வாய்ப்பு கிடைக்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும், சமையல் நல்லா இருக்க. அதுக்கப்புறம் நம்முடைய முருகன் ஐயா அவர்கள்
சின்ன வயசு பிள்ளை திருவாசகம் முற்றதுக்கு மேல இறங்கி செய்யறது வரமாட்டோம். உயிர் மூச்சாதான் எங்க கோயில் இருந்தா திருவாசகம் படிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க படிக்கணும், எங்க படிக்கணும் சொல்லுங்க. அப்படியே ஒரு கூட்டத்தை கூட்டமா அப்படியே படிச்சிடும். அது மாதிரி திருவாசகம் மூச்சாக வச்சிருக்கிறார்.